ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு மாவு எதுவுமே இல்லை, நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு மாவு இல்லை அப்படிங்கும்போது நாம் ஈஸியான சாஃப்டான பன் தோசை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் வெள்ளை ரவை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை ரவை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு இதில் அளந்து இதில் போட்டுக்கோங்க. இதே கப்பில் நாம் தயிர் எடுத்துக்கலாம். அதில் நல்லா புளிக்காத தயிராக ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள், அதே கப்பில் இவ்வளோ எடுத்திருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ஊறணும் இல்லையா, ரவை ஊறி வரும். அதுக்கு நான் 1 கப்பு தண்ணி தான் இப்போ ஊற்றியிருக்கேன். இப்போ அதில் இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் நாம் மூடி வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வரமிளகா தான் போடுறேன். ஒரு வெங்காயம் பொடியாக இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணால் வச்சுருக்கேன். அந்த வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 5-6 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா அதை இதில் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நம்ம நல்லா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப வணக்கலாம் வேண்டாம், அவ்வளோதான் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவையும் தயிரும் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயத்தை போட்டாச்சு. பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம சோடாப்பு இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி இதை எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வானாலோ ஆப்பக்கல்லோ எதுலனாலும் நம்ம இந்த பன் தோசையை நம்ம செய்வோம். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாம் ஆப்பக்கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டான பன் தோசை இப்போ செய்யலாம். இங்கே பாருங்கள், ஆப்பக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் இப்படி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த கரண்டியில் சும்மா ஒரே ஒரு கரண்டி மட்டும் இப்படி ஊற்றிட்டு இப்படி நல்லா இது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது கொஞ்சம் எண்ணெய் இப்படி மேலே விட்டுடுங்க. நல்லா விட்டுட்டு இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டான பன் தோசை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அசாம இதை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மெயினாக நம்ம மூடி வைக்கவே கூடாது. இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வந்து இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பன் தோசை ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.